நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். பாஜக தேசிய கவுன்சில் கூட்டத்தில் கட்சித் தலைவர் JP நட்டா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தேசிய கவுன்சில் கூட்டம் தற்பொழுது துவங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தில்லியில் பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம் தற்பொழுது துவங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த அண்மை காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் JP நட்டா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், இந்த பாஜக கவுன்சில் கூட்டமானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் முக்கியமாக பங்கேற்கிறார்கள்? அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த கூட்டத்தில் என்ன முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? கார்த்திகா, பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த தேசிய கவுன்சில் கூட்டம் அப்படின்றது எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா பார்க்கப்படும். ஏன்னா இந்த கூட்டங்கள்ல தான் வரக்கூடிய தேர்தல்கள், அது மாநில தேர்தல்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சட்டமன்ற தேர்தல், இல்ல ஒரு நாடாளுமன்ற தேர்தல், எந்த தேர்தலா இருந்தாலும் சரி, அதுல வியூகங்கள் வகுக்கிறது அப்படின்றது இந்த கவுன்சில் கூட்டங்கள்ல தான் பெரிய அளவுல நடத்தப்படும். இப்போ பாரத் மண்டபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரக்தி மைதானில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துல தான் இந்த பெரிய பிரம்மாண்டமான தேசிய கவுன்சில் கூட்டத்தை அவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாடு முழுவதும் சுமார் 11,500க்கும் அதிகமான நிர்வாகிகளுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய JP நட்டா இன்னைக்கு மாலை உரையாற்ற இருக்கிறாரு. நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறாரு. இதுல 2 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன்னு, 2024 பொது தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்து பிரதமர் நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமர் நாற்காலியில் அமர வைப்போம் அப்படின்ற ஒரு தீர்மானம் கொண்டு வர போறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய JP நட்டா அவர்களுக்கு தொடர்ச்சியா அந்த பணி நீட்டிப்பு, அவர் தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராகவே தொடருவாரு அப்படின்ற ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சியினர் பூத் வாரியா எப்படி அவங்க தயாராகணும், ஏன்னா பொதுவாகவே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பூத் கமிட்டி லெவல்ல இருந்து தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. வேட்பாளர்கள் யார் வர்றது அப்படின்றதெல்லாம் கட்சி தலைமை முடிவெடுத்துரும். ஆனா ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை அப்படின்றது கொடுப்பாங்க. ஃபார் தி எக்ஸாம்பிள், மத்திய அரசுடைய திட்டங்கள் சம்பந்தமான ஒரு கண்காட்சியோ இல்ல கருத்தரங்கோ இல்லாட்டி ஒரு தெருமுனை கூட்டமோ, இத்தனை கூட்டங்கள் ஒவ்வொரு பூத் கமிட்டியும் இத்தனை நாட்களுக்குள்ள நடத்திடணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. போஸ்டர்கள், இத்தனை போஸ்டர்கள் ஒட்டணும் அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம் கொடுப்பாங்க. சோ என்ன மாதிரியான வேலைகள் எவ்வளவு வேகமா பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான இவங்களுடைய தேசிய கூட்டங்கள்ல தான் பிரதானமா அவங்க முடிவெடுத்து சொல்லக்கூடிய வழக்கம் அப்படின்றது இருக்கு. சோ இன்னைக்கு பேசக்கூடிய JP நட்டா அவர்களுடைய உரை, நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உரை, இந்த இரண்டுமே பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களை உத்வேகப்படுத்தும் வகையில அமையணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநில முதல்வர்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தேசிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரிவு இருப்பாங்க, அந்த பிரிவுக்கான தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே வந்திருக்காங்க. அதே மாதிரி மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. மாவட்ட வாரியா, மாநில வாரியா நிறைய முக்கியமான விஷயங்கள் அலசி ஆராய போறாங்க இந்த 2 நாள் கூட்டத்துல. குறிப்பா ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸ்ல என்ன மாதிரியான நிலைமையில இருக்கிறோம், தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு உத்வேகத்தோட செயல்படணும், எங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம உங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த காட்சியை காட்ட பார்க்கிறோம். தொடர்ந்து நிர்வாகிகள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. சோ இந்த பாரத் மண்டபம் அப்படின்றது சுமார் 12,000 பேரை வரைக்கும் அகாமடேட் பண்ற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு இடம் தான். சோ அதனால வரக்கூடியவங்களுக்கான அவங்களை வரவேற்கிறதுக்கு அந்தந்த கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கான உணவு கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு ரொம்ப பெரிய அளவில் தயாராயிருக்காங்க. இங்க நிறைய நிர்வாகிகள்கிட்ட கேட்கும் பொழுது இது வெறும் ட்ரைலர் தாங்க, நாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான எங்களுடைய பிரச்சார கூட்டங்களை நாங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்த போறோம் அப்படின்றத எங்களுடைய நிர்வாகிகளுக்கு முதல்ல நாங்க காட்ட விரும்புறோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய அளவில் இதை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு NDMC பில்டிங் அந்த மாதிரி நடக்கும், அதுவும் பெருசா தான் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இடமா இருக்கும். சோ அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு வரக்கூடிய நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டங்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்றத அவங்க நிர்வாகிகளுக்கு காட்டுறதுக்காகவும் இப்படியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குது.
நிரஞ்சன், நீங்க சொன்ன மாதிரி அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையூட்டும் விதமாக இந்த தேசிய கவுன்சில் கூட்டம் பாஜக நிர்வாகிகளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது தேர்தல் பணிகளையும் தேர்தல் முடிவுகளையும் எதிரொலிக்கும் அப்படின்னு பாஜக நிர்வாகிகள் நம்புறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.